பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் மறுபடியுமாக சிலுவையை குறித்து சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒருவேளை சிலுவை என்று நாம் பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதை தூக்கிட்டு போகிறது அதை பற்றி இது பேசலை. அந்த சிலுவை என்பது சிலுவையில் மரித்த நபரை முக்கியப்படுத்தி பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த சிலுவையில் மரித்த நபர் யார்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து தான் நம்ம சிந்தித்து வரோம். அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து தான் சிந்தித்து வரோம். இப்போ இந்த சிலுவையில் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக அந்த சிலுவையில் நிகழ்ந்த நிகழ்வை குறித்து பார்க்கும் பொழுது அது இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னால் பரிகார பலி என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த பரிகார பலியினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பரிகார பலி அவசியம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து பாவத்தை செய்து பாவத்தினால் மரித்து போயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிகாரம் அவசியம். இந்த பரிகார பலி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் செஞ்ச தவிர இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். அதாவது மற்றொரு நபரிடத்தில் மாற்றப்படுகிறது. அதாவது மற்றொரு நபர் அப்படிங்கிறப்ப ஒரு இன்னசென்ட், ஒரு பாவமே இல்லாத ஒரு நபர்கிட்ட அது மாற்றப்படுகிறது தான் அந்த பலின்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அநேக பலிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். பஸ்காலை நம்ம பார்க்குறோம். லேவிய ராகமத்தில் பலியை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த பலியை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது அந்த ஆடு 1 வயதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும், அது 3 நாள் அது பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நம்ம பலியிடணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், பாவம் செஞ்ச ஒவ்வொரு நபரும் அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் போய் தன்னுடைய அந்த ஆட்டின் தலையில் மேலே கையை வச்சு தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு அதை பலியிட்டு அந்த இரத்தத்தை செலுத்துறது மூலமாக பாவ மன்னிப்பு கிடைப்பதை குறித்து பழைய ஏற்பாடு சொல்லுகின்றது. அப்போ மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மிருகம் இன்னசென்ட்டை பதிலாளாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதை கொன்று பாவம் தீர்ந்ததாக வரப்போகிற மேசியாவிற்கு அடையாளமாக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து வந்தது. இதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மாதிரின்னு சொல்லி பார்க்குறோம், ஷேடோன்னு சொல்லி பார்க்குறோம், நிழலாக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஆதாரமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது 11ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாமே. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயரில் மறுபடியும் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 3-4 வசனங்களில் பார்க்கும் பொழுது, அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. மறுபடியுமா 10-14 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி நம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரை காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, சிலுவையில் பலியானார். அப்போ சிலுவையை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது
என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து பதிலாளாக, இன்னசென்ட்டாக, பாவம் இல்லாதவராக அவர் பலியானார். இப்போ அவர் பலியானார் அப்படிங்கிறப்ப என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆக எனக்கு பலி செலுத்தப்பட்ட கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பதன் மூலமாக நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன், அழியாமை உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறேன், என்றென்றுமாய் இவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ரட்சிப்பு உறுதியானது. அது எல்லாம் கிறிஸ்து செய்து முடித்த சிலுவை பலியில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு எனக்காக, பாவிகளுக்காக சிலுவையிலே பலியானார். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நித்திய ஜீவனை, அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறேன் என்கின்றத இந்த காலை நேரத்தில் நீங்கள் புரிந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.